வணக்கம். இது உங்களுக்கான ஒரு சிறப்பு அலசல். வணக்கம். இன்னைக்கு நாம டேரி ஈகிள்டன் எழுதின ஒரு புத்தகம், வாழ்வின் அர்த்தம், மிகச் சுருக்கமான அறிமுகம். அதாவது த மீனிங் ஆஃப் லைஃப், அ வெரி ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம். வாழ்க்கையோட அர்த்தம் என்ன? இது இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? மலைப்பா இருக்கு கேட்கவே. ஆமா, நிச்சயமா. நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. ஆனா ஈகிள்டன் கொஞ்சம் வித்தியாசமா, நகைச்சுவையோட, ஆனா அதே சமயம் ஆழமான பார்வையோட இந்த கேள்வியை அணுகிறார். கரெக்ட். அவர் என்ன சொல்றார்னா, இந்த கேள்வி அது சரியான கேள்வியான்னே முதல்ல கேக்குறார். ஆமா, அதுதான் அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட். நாம இன்னைக்கு இந்த புத்தகத்தோட முக்கிய சரட பிடிச்சு ஈகிள்டன் எப்படி இந்த சிக்கலான விஷயத்த அலசுறாருன்னு பார்க்க போறோம். நீங்க இந்த கருத்துக்களை எளிமையா புரிஞ்சுக்கணும், அதுதான் எங்க நோக்கம். சரி, உள்ளே போலாமா? நிச்சயமா போலாம். ஈகிள்டனோட சுவாரஸ்யமே அங்கதான் ஆரம்பிக்குது. பதில தேடுறதுக்கு முன்னாடி கேள்வியே கொஞ்சம் சந்தேகப்பட வைக்கிறார். ஓ, கேள்வியையே கேள்வி கேட்கிறதா? ஆமா, வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு அர்த்தமுள்ள கேள்வியா இல்ல நாமளா மொழி மூலமா உருவாக்கிக்கிட்ட ஒரு குழப்பமான்னு யோசிக்க வைக்கிறார். சரி சரி. இது நிறைய தத்துவ ஞானிகளோட வாதங்களை நமக்கு ஞாபகப்படுத்தும். ஓகே, அப்போ இதை கொஞ்சம் விரிச்சு பார்ப்போம். முதல் விஷயம், ஈகிள்டன் கேக்குறார், இந்த அர்த்தம் அப்படிங்கிறது அது மொழியோட சம்பந்தப்பட்டதா இல்ல பொருட்களுக்கே இயல்பா இருக்கா? இப்ப உதாரணமா ஒரு கல்லுக்கு எடை இருக்கு, நிறம் இருக்கு. அது மாதிரி அதுக்கு அர்த்தம்னு ஒண்ணு இருக்கா இல்ல நாம தான் அதுக்கு அர்த்தம் கொடுக்கறோமா? இது ஒரு முக்கியமான தத்துவ பார்வை. பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, அர்த்தங்கிறது மொழி சம்பந்தப்பட்டது, பொருளோட தன்மை இல்லேன்னு ஒரு வாதம் இருக்கு. சரி. ஆனா ஈகிள்டன் இன்னும் ஆழமா போறாரு. இதை விட அடிப்படையான ஒரு கேள்வி இருக்குன்னு சில தத்துவவாதிகள் சொல்றாங்க. ஏன் எதுவுமே இல்லாம போகாம ஏதோ ஒண்ணு இருக்கு? ஆமா, இது இன்னும் பெரிய கேள்வி. எதுக்கு இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எல்லாம்? கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கடவுளால தான் சொல்லுவாங்க. அவர்தான் எல்லாத்துக்கும் அடிப்படை ஆதாரம், அதாவது கிரவுண்ட் ஆஃப் பீயிங் அப்படிம்பாங்க. இது உலகம் எப்படி உருவாச்சுங்கிற சயின்ஸ் கேள்வி இல்ல. இல்ல, இது ஏன் உருவாச்சுங்கிற இருப்பியல் கேள்வி, எக்ஸிஸ்டென்ஷியல் கொஸ்டின். விட்கன்ஸ்டெயின் சொன்ன மாதிரி உலகம் எப்படி இருக்கிறது மர்மம் இல்ல, அது இருக்கிறதே மர்மம். ஓ, ஹைடக்கர் மாதிரி தத்துவவாதிகளும் இந்த இருப்பு பற்றிய கேள்வியை தான் மையமா வச்சாங்க. ஆனா நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சில பேரு, குறிப்பா மேற்கத்திய பகுத்தறிவு சிந்தனையாளர்கள், இது ஒரு போலியான கேள்வி, ஒரு சூடோ கொஸ்டின், மொழியால வர்ற குழப்பம்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, சொல்றாங்க. விட்கன்ஸ்டைன் இதுக்கு நல்ல உதாரணம் சொல்றாருன்னு நினைக்கிறேன். எனக்கு வலிக்குதுன்னு சொல்றதும், ஆமா, எங்கிட்ட பேனா இருக்குன்னு சொல்றதும் ஒரே மாதிரி வாக்கிய அமைப்புல இருக்கு. ஆனா ரெண்டும் ஒண்ணு இல்லையே. பேனாவை கொடுக்க முடியும், ஆனா வலியை அப்படி கொடுக்க முடியாது. இந்த மாதிரி மொழி நம்மளை ஏமாத்தும் போதுதான் தத்துவ சிக்கல்கள் வருதுன்னு அவர் சொல்றார். கரெக்ட். நீச்சே கூட இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். நாம பயன்படுத்துற இலக்கணம், கிராமர், அதுவே நம்மள கடவுள் நம்பிக்கையிலிருந்து விடுபட விடாம தடுக்குதான்னு. எப்படி? இப்போ பெயர் சொற்கள் தனித்தனி பொருட்களை குறிக்குது இல்லையா? அதனால எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய பெயர் சொல் கடவுள் இருக்கலாமோன்னு நமக்கு தோணுது. சரி சரி. டெரிடா மாதிரி சிந்தனையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி மாயைகள் மொழியோட அமைப்பிலே இருக்கு, இதிலிருந்து தப்பிக்கவே முடியாதுங்கிறாங்க. அப்போ வாழ்க்கைங்கிற சொல்லையும் நாம அப்படி ஒரு தனிப்பொருளா பாக்குறோமா? நம்ம வாழ்க்கையோட சில பகுதிகள், வேலை, குடும்பம், நட்பு, இதெல்லாம் அர்த்தம் உள்ளதா தெரியறதுனால. ஆமா. மொத்த வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கணும்னு நாம எதிர்பார்க்கிறோமா? சரியான கேள்விகளை கேட்கறது எவ்வளவு முக்கியம்னு இப்ப புரியுது. நிச்சயமா. சில கேள்விகளுக்கு பதில் இல்லாம கூட போகலாம். ஆமா, உதாரணத்துக்கு லேடி மக்பத்துக்கு எத்தனை குழந்தைங்க இருந்தாங்கன்னு ஷேக்ஸ்பியர் சொல்லவே இல்லையே. அதுக்கு பதில் தேட முடியாது. அதே மாதிரிதான் வாழ்க்கையோட அர்த்தம் நமக்கு தெரியாம இருக்கலாம் ஒருவேளை. அதை நாம முழுசா அறிய முடியாம இருக்கிறது கூட வாழ்க்கையோட ஒரு அம்சம்னு ஷோப்பனவர், ஃப்ராய்ட், நீச்சே மாதிரி ஆட்கள் நினைக்கிறாங்க. ஓ, சில சமயம் பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாம கூட இருக்கலாம். இப்ப பயங்கரவாதம் பத்தி பேசும்போது ஒருவேளை அதுக்கு தீர்க்க முடியாத நிலைமை வந்துருச்சோன்னு கூட ஈகிள்டன் ஒரு கேள்வி எழுப்புறார். கிரேக்க துன்பியல் நாடகங்கள், டிராஜடி, அதெல்லாம் இந்த வாழ்க்கையோட அர்த்தமின்மை, விதியோட விளையாட்டு, நம்ம அறிவோட எல்லைகளை பத்தி ரொம்ப ஆழமா பேசுது இல்லையா? ஆமா, ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஈடிப்பஸ் மன்னன் நாடகத்தோட கடைசி வரி இன்னும் மனசுல நிக்குது. ஒருத்தன் சாகுற வரைக்கும், துன்பம் இல்லாம போற வரைக்கும் அவனை அதிர்ஷ்டசாலின்னு சொல்லாதீங்க. மனிதர்களால மட்டும்தான் தன்னோட இருப்பையே கேள்வி கேட்க முடியும்னு ஹைடக்கர் சொன்னார். ஆனா இந்த மாதிரி இருப்பியல் கவலை, ஆன்டலாஜிக்கல் ஆங்ஸைட்டி, இது நவீன காலத்துக்கு மட்டும்தான் உரியதா? நல்ல கேள்வி. பழங்காலத்துல ஒரு ஹீப்ருவுக்கு கடவுள் தான் வாழ்க்கையோட அர்த்தமா இருந்திருக்கும்.
அதுல பெருசா சந்தேகம் இருந்திருக்காது. சமூக பழக்க வழக்கங்களும் தெளிவா இருந்திருக்கும். ஆமா. தனி மனுஷனுக்குன்னு ஒரு தனி அர்த்தம் தேட வேண்டிய அவசியம் அவ்வளவா இருந்திருக்காது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. பின் நவீனத்துவம், போஸ்ட் மாடர்னிசம்னு சொல்ற சிந்தனை போக்குல வாழ்க்கைங்கிற கருத்தே கேள்விக்குள்ளாக்கப்படுது. ம். வரலாறு, அறிவியல் எதுவா இருந்தாலும் அது மேல நம்பிக்கை போயிருச்சு. சரி. அர்த்தம்னு ஒண்ணு இருக்குதானே சந்தேகப்படுறாங்க. ஆழமா பார்த்தா உண்மை தெரியுங்கிற பார்வையே இல்ல. எல்லாமே மேலோட்டமானதுதான் சொல்றாங்க. இந்த மாதிரி அர்த்தம் பத்தின கேள்விகள் எப்போ தீவிரமாகும்னா, சமூகத்தோட நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள்லாம் உடைய ஆரம்பிக்கும் போதுதான். ஓ. முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறம் வந்த எக்ஸிஸ்டென்ஷியலிசம் ஒரு நல்ல உதாரணம். ஆமா, ஆமா. தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது யோசிக்கிறது வேற, மொத்தம் மனித வாழ்க்கையோட அர்த்தத்தையே கேள்வி கேட்கறது வேற. நவீனத்துவம், அதாவது மாடர்னிசம், இந்த கேள்விகளை மையமா வச்சுதான் இயங்குச்சு. நவீன காலத்துல என்ன ஆச்சுன்னா, பாரம்பரியமா அர்த்தம் கொடுத்த விஷயங்கள் மதம், கலை, கலாச்சாரம், பாலியல் இதெல்லாம் பொது வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் ஓரங்கட்டப்பட்டு தனிப்பட்ட விஷயங்களா மாறிடுச்சு. ஆமா. பொருளாதாரம், அரசியல் இதெல்லாம் வெறும் ஒரு கருவி மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல் ஆயிடுச்சு. எதுக்கோ பயன்படுற விஷயங்கள் அவ்வளவுதான். கலாச்சாரம் பெரும்பாலும் பொழுதுபோக்காயிடுச்சு. இங்கே ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு பாருங்க. இந்த துறைகள் ஓரங்கட்டப்பட்டதுனால மக்கள் அர்த்தத்துக்காக இதை இன்னும் அதிகமா நம்ப ஆரம்பிச்சாங்க. ஓ, அப்படியா? ஆமா, இது சில விபரீத விளைவுகளையும் உருவாக்குச்சு. பாலியல் ஒரு பெரிய கவர்ச்சி பொருளாச்சு. கலை நிஜ வாழ்க்கையிலிருந்து ரொம்ப தூரம் விலகி போச்சு. மதம் ஒன்னு தீவிரவாதமா, ஃபண்டமெண்டலிசமா மாறுச்சு, அல்லது நியூ ஏஜ் மாதிரி ரொம்ப மேரோட்டமான விஷயமா ஆச்சு. சரி. ஈகிள்டன் சொல்ற மாதிரி இன்னைக்கு நிறைய பேருக்கு ஃபுட்பால், அதாவது கால்பந்து விளையாட்டு தான் மதம் மாதிரி அர்த்தம் கொடுக்குது. ஆஹா, ஆமா, அதுவும் இருக்கு. நிறைய போட்டி சித்தாந்தங்கள் வந்ததால எந்த ஒரு பதிலுக்கும் முழுமையான நம்பிக்கை வரல. கரெக்ட். இந்த குழப்பத்துல சரி பலவிதமான கருத்துக்கள் இருக்கட்டுமே, அதுதான் பன்மைத்துவம், அதுவே ஒரு அர்த்தம்னு சிலர் சொல்றாங்க. லிபரல்கள், பின்னவீனத்துவவாதிகள் மாதிரி. ஆனா பன்மைத்துவத்துக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல. எதிரும் புதிருமான பதில ஒரே நேரத்துல ஏத்துக்க முடியாது. சரிதான். அது மட்டும் இல்லாம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருந்தா அது எல்லாருக்கும் பொதுவா தானே இருக்கணும். ஆளுக்கு ஏத்த மாதிரி மாறினா அது எப்படி அர்த்தம் ஆகும்? ஒருவேளை பல அர்த்தங்கள் இருக்கலாம், அது வேற விஷயம். இப்போ மேற்கத்திய நாடுகள்ல படிச்சவங்க மத்தியில ஒரு பொதுவான கருத்து இருக்குன்னு சொல்றீங்க. வாழ்க்கைங்கிறது தற்செயலா நடந்த பரிணாமத்தோட விளைவு. அதுக்குன்னு உள்ளார்ந்த அர்த்தம் எதுவும் கிடையாது. ஆமா, இது பரவலா இருக்கு. நாம தான் அதுக்கு அர்த்தம் கற்பிச்சுக்கணும். நீட்சே, ஆஸ்கர் வைல்ட் மாதிரி ஆட்கள் இதத்தான் சொன்னாங்க. ம். ஈகிள்டன் இந்த புத்தகத்துல முக்கியமா இந்த நாமளே அர்த்தத்தை உருவாக்கிக்கலாங்கிற கருத்தை தான் கேள்வி கேட்கிறார். ஆமா, அத விமர்சிக்கிறார். சரி, இப்போ இந்த அர்த்தம் அப்படிங்கிற சொல்லுக்கே வருவோம். இதுக்கே நிறைய அர்த்தம் இருக்குல்ல. இருக்கு. ஈகிள்டன் சில உதாரணங்கள் சொல்றார். பொய்சான்னா பிரெஞ்சுல மீன்னு அர்த்தம். சரி. நீ அவனை கழுத்து நெரிக்க நினைச்சியா? இதுல நினைச்சியாங்கிறது நோக்கம், இன்டென்ஷன். ஆமா. இந்த மேகங்கள் மழையை குறிக்குது, இதுல குறிக்குதுங்கிறது அடையாளம், சிக்னிஃபிகேஷன். கரெக்ட். மொழியியல் பார்வையா பார்த்தா அர்த்தத்தை ஒரு செயல், ஆக்ட் ஆகவும் ஒரு கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர் ஆகவும் பார்க்கலாம். எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ அகராதியில ஒரு சொல்லுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அது கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர். ஆனா ஒருத்தர் பேசும்போது என்ன அர்த்தத்துல சொல்றாருன்னு புரியணும்னா அது செயல், ஆக்ட். அதுக்கு அந்த சூழல், அவர் சொல்ற கதை, இதெல்லாம் முக்கியம். ஓகே. இத வாழ்க்கையோட அர்த்தம் கேள்விக்கு எப்படி பொருத்தி பாக்குறது? இது பாய்சானா என்ன அர்த்தம்னு கேக்குற மாதிரி இல்லையே. இல்லவே இல்ல. ஏன் வாழ்க்கை அர்த்தம் இல்லாம போச்சுன்னு ஒருத்தர் சொன்னா அவருக்கு வாழ்க்கை புரியலன்னு அர்த்தம் இல்ல, முக்கியத்துவம் இல்ல, நோக்கம் இல்ல, மதிப்பில்லைன்னு சொல்றார். ஆமா, அது ஒரு இருப்பியல் சார்ந்த உணர்வு, எக்ஸிஸ்டென்ஷியல் கிளைம், தர்க்க ரீதியான பிரச்சனை இல்ல. ஷேக்ஸ்பியரோட மேக்பெத் சொல்றானே, வாழ்க்கை ஒரு நடமாடும் நிழல், ஒரு முட்டாள் சொன்ன கதை, சத்தமும் சீற்றமும் நிறைஞ்சது ஆனா அர்த்தம் இல்லாதது. மேக்பெத் இங்க வாழ்க்கையோட நிலையாமை, வெறுமை ரெண்டையும் சொல்றான். ஆனா ஒரு நாடகம் கொஞ்ச நேரத்துல முடியறது தானே அவரோட இயல்பு. ஆமா. அதுக்காக அந்த நாடகம் அர்த்தம் இல்லாததுன்னு சொல்லிட முடியுமா? முடியாது. அந்த முட்டாள் சொன்ன கதைங்கிற உருவகமும் யோசிக்க வைக்குது. கதைனா அதுக்கு ஒரு ஒழுங்கு, ஒரு கட்டமைப்பு இருக்கணுமே. ஒருவேளை அந்த முட்டாள் கதை சொல்லி கடவுளா இருக்குமோ? அது ஒரு கோணம். சரி, ஹிட்ச்ஹைக்கர்ஸ் கைட் டு தி கேலக்சில வர்ற மாதிரி வாழ்க்கையோட அர்த்தம் 42ன்னு சொன்னா ஏன் நமக்கு சிரிப்பு வருது? ஏன்னா அது ஒரு வகை தவறு, கேட்டகரி மிஸ்டேக். வாழ்க்கையோட அர்த்தம் அப்படி ஒரு கணக்கு மாதிரி இல்ல. அதுக்கு இப்படி ஒரு எண்ல பதில் சொல்ல முடியாது. சரி, அப்போ கடவுள் மாதிரி யாராவது இதுக்கு அர்த்தம் கொடுத்தாங்களா? சில மத நம்பிக்கைகள் அப்படி சொல்லுது. சொல்லுது.
ஆனா கடவுள் நம்பிக்கை இல்லாத மார்க்சிஸ்ட்கள் கூட வரலாறுல ஒரு முக்கியமான போக்கு, ஒரு அர்த்தமுள்ள வடிவம், சிக்னிஃபிகன்ட் பேட்டர்ன் இருக்குன்னு நம்புனாங்க. ஓ. சில எழுத்தாளர்கள் ஜார்ஜ் எலியட் மாதிரி நிஜ வாழ்க்கையிலேயே ஒரு தர்க்கம், ஒரு ஒழுங்கு இருக்குன்னு காட்டுறாங்க. ஜேம்ஸ் ஜாய்ஸோட யுலிசஸ் இதுக்கு நேர்மாறா. ஆமா. குழப்பமான உலகத்துக்கு மேல அவர் ஒரு பழைய கிரேக்கு கதைய, ஒரு மித்த வச்சு ஒரு ஒழுங்கு கொண்டு வரார். ஆக ஒரு படைப்பாளி, ஒரு கிரியேட்டர் இல்லாமலே கூட ஒரு விஷயத்துல அர்த்தமுள்ள வடிவத்தை பார்க்க முடியும் போல. முடியும். பிரபஞ்சத்தோட அடிப்படை விதிகள்ல இருக்கிற அழகு, சமச்சீர்மை, சிமெட்ரி எல்லாம் விஞ்ஞானிகளே பிரமிக்க வைக்குது. அப்போ கடவுள் இல்லைன்னு அர்த்தமே இல்லைன்னு சொல்றது ஒரு தவறான இருநிலை, ஒரு ஃபால்ஸ் டைகாட்டமி மாதிரி தெரியுது. அப்படி சொல்லலாம். இம்மானுவேல் காண்ட் சொல்றார், இயற்கை உயிரினங்கள்லயும் கலை படைப்புகள்லயும் ஒரு நோக்கமற்ற நோக்கம், பர்பசிவ்னஸ் வித்தவுட் பர்பஸ் இருக்குன்னு. நோக்கமற்ற நோக்கமா? ஆமா, இப்போ நம்ம உடம்பை எடுத்துக்கிட்டா அது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக டிசைன் பண்ணப்படலனாலும் அதுல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒட்டுமொத்தத்துல ஒரு செயல்பாடு, ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? ஆமா, இருக்கு. தற்செயலா கிடக்கிற கூழாங்கற்கள் கூட சில சமயம் ஒரு வாக்கியம் மாதிரி தெரியலாம். அப்போ தற்செயலா உருவான வாழ்க்கை கூட ஒரு அர்த்தமுள்ள வடிவத்தை கொண்டிருக்கலாம். தற்செயல்னா புரியாததுன்னு அர்த்தம் இல்லையே. இல்ல, கார் விபத்துகள் தற்செயல்தான். ஆனா ஏன் நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்க முடியும். வரலாறு கூட பின்னோக்கி பார்க்கும்போது ஒரு அர்த்தம் தெரியலான்னு ஹெகல் சொல்றார். இன்னொரு விஷயம், ஒரு படைப்போட அர்த்தம் அத உருவாக்குனவர் நினைச்சது மட்டும்தானா? அதுவும் ஒரு கேள்விதான். ஷேக்ஸ்பியர் நாடகங்களுக்கு நாம இப்ப கண்டுபிடிக்கிற அர்த்தங்களை அவர் நினைச்சிருப்பாரா? நம்ம ஆழ் மனசுக்கும் அன்கான்ஷியஸ்க்கும் அர்த்தங்கள் இருக்குன்னு சொல்றாங்களே. ஆமா, விட்கென்ஸ்டைன் சொல்ற மாதிரி என் தலைக்கு தெரியாததை என் கை எழுதுது. இதுக்கெல்லாம் நேர்மாறா ரொம்ப இருண்ட பார்வை ஒன்னு இருக்கு. ஷோபனவர் வாழ்க்கை வேணுமனே அர்த்தம் இல்லாம தான் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. ஆமா, இது சித்தம், வில்னு சொல்ற ஒரு குருட்டு தீய சக்தியோட வேலைங்கிறார். சித்தம்? ஆமா, அதுக்கு எந்த நோக்கமும் இல்ல, தன்னைத்தானே தக்க வச்சுக்கணும், அவ்வளவுதான். நம்மளோட அறிவு, உணர்வு, கான்ஷியஸ்னஸ் எல்லாமே நம்மளை ஏமாத்துற தந்திரங்கிறார். அடேங்கப்பா. ஷோபனவரோட பார்வை ரொம்பவே நெகட்டிவா இருந்தாலும் ஈகிள்டன் சொல்ற மாதிரி அது ஒரு விதத்துல மேற்கத்திய சிந்தனையோட ஒரு பெரிய நகைச்சுவை. நீச்சே உண்மை ரொம்ப அசிங்கமானது. ஃப்ராய்ட் கற்பனை, தப்பான பார்வை இதெல்லாம் நம்ம சுயத்தோட ஒரு பகுதி தான். இவங்க மேலெல்லாம் ஷோபனோவரோட தாக்கம் இருக்கு. அப்போ ஒருவேளை வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நமக்கு தெரியாம இருக்கிறதா நல்லதோ? அதுவும் ஒரு கேள்விதான். வாழ்க்கையோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? அதை தெரிஞ்சுக்காமலேயே நல்லா வாழ்ந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களே. ஆமா, ஒருவேளை அது ரொம்ப பக்கத்துல நாம வாழ்ற விதத்திலேயே இருக்கிறதுனால நமக்கு தனியா தெரியலையோ? இருக்கலாம். அது ஒரு லட்சியமோ கண்டுபிடிக்க வேண்டிய உண்மையோ இல்லாம வாழ்றதுலயே வெளிப்படுற ஒன்றா இருக்குமோ? சரி, கான்ராட் மாதிரி எழுத்தாளர்கள் சொல்றாங்க, நம்மளோட நம்பிக்கைகள், விழுமியங்களுக்கு உலகத்துல எந்த ஆதாரமும் இல்லைன்னாலும் சமூகம் ஒழுங்கா இயங்கணும்னா அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கிற மாதிரி நாம நடந்துக்கணும்னு. ஆமா, ஒரு விதமான ஆஸ் இஃப் வாழ்க்கை. ஆர்த்தர் மில்லர் நாடகங்கள்ல வர்ற சின்ன கதாபாத்திரங்கள் தப்பான கனவுகளை பிடிச்சுக்கிட்டு வாழுவாங்க. ஆனா அவங்க வாழ்ந்த விதம், அந்த பிடிப்போட தீவிரம் தான் முக்கியம்னு சிலர் சொல்வாங்க. அதாவது என்ன வாழ்றோங்கிறத விட எப்படி வாழ்றோம், அந்த ஸ்டைல் தான் முக்கியமா? அதுவும் ஒரு பார்வை. ஷோபனவர்கிட்ட திரும்ப வந்தா அவர் பார்வையில மனித வாழ்க்கை ஒரு பயங்கரமான தப்பு. வரலாறு முழுக்க துன்பம்தான். நாம எல்லாரும் அந்த குருட்டு சித்தத்தோட கைதிகள். ரொம்ப இரண்ட பார்வை. ஆமா, இத மறுக்கலாம். ஆனா வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் இருக்குன்னு நம்புறவங்க ஷோபனவரோட இந்த சவாலை ஏத்துக்கிட்டு பதில் சொல்லணும் ஈகிள்டன் சொல்றார். சரி, அடுத்த கட்டத்துக்கு போவோம். அர்த்தத்தோட மறைவு, தி எக்லிப்ஸ் ஆஃப் மீனிங். செக்கோவோட 3 சகோதரிகள் நாடகத்துல ஒரு உரையாடல் வரும். சொல்லுங்க. ஒருத்தர் கேப்பா, ஏதாவது அர்த்தம் இருக்கா? இன்னொருத்தர் சொல்வா, அர்த்தமா? வெளிய பாரு, பனி பெய்யுது, அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, பனி சும்மா பெய்யுது, அது எதையும் சொல்ல வரல. ஆனா பனி பெய்யுதுன்னு நம்ம சொல்லும் போதே அதுக்கு பல அர்த்தங்கள் வந்துடுது இல்லையா? வந்துருது. அது குளிர்காலம் வரப்போகுதுன்னு குறிக்குது. ஒரு கவிஞர் அதை தனிமையோட குறியீடா பயன்படுத்தலாம். அப்போ பனி பெய்யறது சும்மா பனி பெய்யறது மட்டும் இல்ல. அப்போ உலகம் அர்த்தமற்றது, அபத்தமானதுன்னு சொல்றதே ஒரு அர்த்தம் தானே? ஆமா, அதுவும் ஒரு அர்த்தம்தான். முழுசா அர்த்தம் இல்லாம இருக்க முடியாது. நவீனத்துவ எழுத்தாளர்கள் செக்கோவ், காஃப்கா, பெக்கெட் மாதிரி அர்த்தமில்லாம போனதை ஒரு பெரிய வலியா, இழப்பா பார்த்தாங்க. அவங்க படைப்புகள்ல ஒரு வெற்றிடம் தெரியும். ஆனா பின்னவீனத்துவம் என்ன சொல்லுது? நீங்க இழந்ததா சொல்ற அந்த ஆழம், அந்த அர்த்தம் முதல்லயே இல்லங்குது.
சார்த்தர காம்யூ மாதிரி ஆட்களோட விரக்தி கூட அவங்க இந்த உலகத்துக்கிட்ட ரொம்ப அதிகமா எதிர்பார்த்ததுனால வந்தது தாங்குது. ஓ சரி. சாமுவேல் பெக்கெட்டோட படைப்புகள் இந்த ரெண்டுக்கும் நடுவுல நிக்குதுன்னு ஈகிள்டன் சொல்றாரு. ஆமா, அர்த்தம் நிலையா இல்ல, நிச்சயமற்ற தன்மை, முடிவே இல்லாத காத்திருப்பு, வெயிட்டிங் ஃபார் காட் அட் நாடகம் மாதிரி ஆனா அந்த நிச்சயமற்ற தன்மையில ஒரு நம்பிக்கை ஒளிஞ்சிருக்கலாம்னு சொல்றீங்களா? இருக்கலாம். ஒருவேளை காடாட் வந்திருப்பாரோ, இல்லே இந்த வலியே தான் காடாட்டோட வருகையோ. பெக்கெட் கிட்ட நிலையான அர்த்தம் இல்லாதது ஒரு பக்கம் துன்பம்தான், ஆனா அதுதான் வாழ்றதுக்கான இடத்தையும் கொடுக்குது. அர்த்தத்தை தேடிக்கிட்டே இருக்கிறது ஒரு விதத்துல ஆக்கப்பூர்வமானது. அதே சமயம் பெக்கெட்டோட இன்னொரு பக்கம் பின் நவீனத்துவம் மாதிரி. பொருட்கள் சும்மா இருக்கு, அதுக்கு எந்த குறியீட்டு அர்த்தமும் இல்ல. நோ சிம்பிள் வேர் நன் இன்டெண்டட். யதார்த்தம் புரியாதது, இல்லனா வெளிப்படையா அர்த்தமற்றது. ஆமா, இங்கதான் பின் நவீனத்துவத்தோட முக்கிய வாதம் வருது. வாழ்க்கை அர்த்தம் உள்ளதும் இல்ல, அர்த்தமற்றதும் இல்ல. அது அந்த கேட்டகரியே கிடையாது. அப்போ என்னதான் அர்த்தங்கிறது நாம செய்யற ஒரு விஷயம். we do meaning. உலகம் ஏன் இயற்கையாவே நமக்கு அர்த்தம் தரலன்னு வருத்தப்படுறதுல பிரயோஜனம் இல்ல. ஆனா உள்ளார்ந்த அர்த்தம்னா என்ன? அர்த்தம் பொருளுக்குள்ள இல்ல, அது நாம உலகத்தை பத்தி கொடுக்கிற விளக்கம்னு சொன்னோம். ஆமா. ஆனா சில சமயம் ஒரு சூழல் உண்மையிலேயே இனவெறியோட இருக்குன்னு சொல்லும்போது அது அந்த சூழலோட உண்மை நிலையத்தானே குறிக்குது. அது ஒரு நல்ல பாயிண்ட். அந்த அர்த்தம் அதுக்கு உள்ளார்ந்ததா இருக்குன்னு சொல்லலாமா? சில உள்ளார்ந்த அர்த்தங்கள் நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஃப்ராய்ட் சொன்னா மரண உள்ளுணர்வு, டெத் டிரைவ் மாதிரி. அப்போ உள்ளார்ந்த அர்த்தம் நாம கற்பிக்கிற அர்த்தம்னு பிரிக்கிறது யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் அதுலயும் சிக்கல் இருக்கு. ஒரு கவிதையோட அர்த்தம் கவிதைக்குள்ள இருக்கா இல்ல படிக்கிற நாம கொண்டு வர்றோமா? ரெண்டும் கலந்ததுதான். வாழ்க்கைங்கிறது நாம உருவாக்குறது மட்டும்தானா? நம்ம கற்பனைக்கு அந்த பக்கம் அதுக்குன்னு ஒண்ணுமே இல்லையா? நீட்சே சொன்ன மாதிரி மனிதன் பொருட்களில் அவன் புகுத்தியதைத் தவிர வேறு எதையும் காணவில்லை. ஈகிள்டன் என்ன சொல்றாருன்னா, அர்த்தங்கிறது நமக்கும் யதார்த்தத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பரிவர்த்தனை, ஒரு டிரான்சாக்ஷன். பரிவர்த்தனையா? ஆமா. யதார்த்தம் நம்ம விளக்கங்களை விட பெரியது, அது நம்மளை எதிர்க்கும். ஷேக்ஸ்பியரோட ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடா நாடகத்துல ஹெலனோட மதிப்பு பத்தி ஒரு விவாதம் வரும். ட்ராய்லஸ் சொல்வான் மதிப்பு நாம கொடுக்கறது தான், ஹெக்டர் சொல்வான் இல்ல பொருட்களுக்குன்னு உள்ளார்ந்த மதிப்பும் இருக்குன்னு. இந்த விவாதம் ரொம்ப பின்னாடி கத்தோலிக் புரொட்டஸ்டன்ட் இறையல் வரைக்கும் போகுதுன்னு சொல்றீங்க. ஆமா, பிராங்க் ஃபேரல்ங்கிற ஆய்வாளரை எகில்டன் சுட்டி காட்டுறார். கடவுளோட சக்தி எல்லாத்தையும் கட்டுப்படுத்துதுன்னு காட்டுறதுக்காக உலகத்துக்குன்னு உள்ளார்ந்த அர்த்தம் எதுவும் இல்லைன்னு புரொட்டஸ்டன்டிசம் சொல்லுச்சு. ஓ அப்படியா? ஒரு விதத்துல இது ஒரு ஆரம்பகால தன்னார்வவாதம், வாலண்டரிசம். அதாவது கடவுள் அல்லது மனிதனோட விருப்பம்தான் முக்கியம், பொருட்களுக்கு இயல்பு முக்கியம் இல்ல. பின்னவீனத்துவம் கடவுளை எடுத்துட்டு அந்த இடத்துல மனுஷனை வைக்குது. ஆனா இப்படி பொருட்களோட இயல்ப எசன்ஸ நீக்கும்போது நம்ம சுயம் செல்ஃப் கூட காணாம போயிடலாம் இல்லையா? போகலாம். நம்ம விருப்பங்கள் எல்லாம் காரணமே இல்லாம தன்னிச்சையா தோணலாம். ஆனா இது ஒரு பெரிய விடுதலையும் கொடுத்துச்சு. நாம எப்படி வேணா விளக்கங்கள் கொடுக்கலாம்னாச்சு. ஆமா, பைபிள்ல ஆதியாகமத்துல கூட ஆதாம் விலங்குகளுக்கு பெயர் வைக்கிறதன் மூலமா மனிதன்தான் அர்த்தத்தோட ஊற்றுன்னு காட்டுறதா சில வாதிடலாம். சரி, இப்ப கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. வாழ்க்கை என்பது நீங்கள் உருவாக்குவதா? இஸ் லைஃப் வாட் யூ மேக் இட்? முதல்ல வாழ்க்கைங்கிறதே ஒரு சிக்கலான வார்த்தை. அது ஒரே விஷயமா? இல்லையே, எத்தனையோ விதமான மனித அனுபவங்கள் இருக்கு. ஒரு தனி மனுஷனோட வாழ்க்கையும் முழுசா ஒரே மாதிரி ஒருங்கிணைஞ்சா இருக்கு. அதுவும் இல்ல. வாழ்க்கையோட அர்த்தம்னு கேட்கும்போது எல்லாமே கடைசியில எதுக்கு உதவுதுன்னு கேக்குறோமா, இல்ல வாழ்க்கையோட சாராம் என்னன்னு கேக்குறோமா? மனித வாழ்க்கையை பத்தி பொதுவா பேச முடியுமா? பின்னவீனவாதிகள் முடியாதுன்னு சொல்றாங்க. அவங்க சொன்னாலும் நாம எல்லாரும் ஒரே இனம், ஸ்பீஷீஸ். நமக்குள்ள நிறைய பொதுவான விஷயங்கள் இருக்கு. நாம பிறக்கிறோம், வளர்றோம், ஆசைப்படுறோம், வேலை செய்யறோம், உறவு கொள்றோம், கடைசியில இறக்குறோம். ஆமா. உலகமயமாக்கல் வேற நம்ம எல்லாரையும் ஒரு விதத்துல இணைச்சிருக்கு. சரி, அப்போ எல்லா மனிதர்களோட பொதுவான குறிக்கோள் மகிழ்ச்சி, ஹாப்பினஸ் தான் அரிஸ்டாட்டில் சொன்னாரு. இது ரொம்ப அடிப்படையான தேடல் மாதிரி தெரியுது. ஆனா மகிழ்ச்சின்னா என்ன? அது ஒரு தெளிவில்லாத வார்த்தையாச்சே. ஆமா. ஒருத்தன் அடுத்தவனை கொடுமைப்படுத்தி மகிழ்ச்சி அடைறான்னு சொன்னா அதையும் ஏத்துக்க முடியுமா? முடியாது. அரிஸ்டாட்டிலோட பார்வை கொஞ்சம் வேற. அவர் சொல்ற மகிழ்ச்சி யுடேமோனியா, சும்மா ஒரு ஃபீலிங் இல்ல, அது ஒரு நிலை, ஒரு தன்மை. எப்படி? நம்ம ஆற்றல்களை முழுமையா வெளிப்படுத்தி நல்ல விதமா செயல்படுறது. முக்கியமா இது ஒரு சமூக பயிற்சி, சோஷியல் பிராக்டிஸ், தனிப்பட்ட மனநிறைவு மட்டும் இல்ல. ஓ, சமூக பயிற்சியா? ஆமா, விட்கன்ஸ்டைன் சொன்ன மாதிரி ஆன்மாவோட சிறந்த பிம்பம் நம்ம உடல் தான், நம்ம செயல்கள் தான்.
சில நவீன உதாரணங்கள் சொல்றாங்களே, ஒருத்தர் சும்மா மணல்ல புதைஞ்சு கடந்து சந்தோஷமா இருக்கிறது, இல்ல ஒரு மிஷின்ல நம்மள கனெக்ட் பண்ணிக்கிட்டு கற்பனை உலகத்துல முழு மகிழ்ச்சியா இருக்கிறது. ஹாப்பினஸ் மிஷின். அதெல்லாம் அரிஸ்டாட்டிலோட பார்வையில மகிழ்ச்சி இல்ல. அவருக்கு செயல்பாடு, சமூகம், நிஜ வாழ்க்கை இதெல்லாம் தேவை. ஒருத்தருக்கு உடல் குறைபாடு இருந்தா கூட அவர் நிறைவா இருக்கலாம். ஆனா அரிஸ்டாட்டிலோட வரையறைப்படி சில முக்கியமான ஆற்றல்களை வெளிப்படுத்த முடியலேனா அது முழுமையான மகிழ்ச்சிக்கு தடையா இருக்கலாம். அரிஸ்டாட்டில பொறுத்தவரை மகிழ்ச்சிங்கிறது நம்ம இயல்பு, நம்ம திறமைகளை சுதந்திரமா வளர்த்துக்கிறது. இத தனியா செய்ய முடியாது. அப்போ சமூகம் முக்கியம். ரொம்ப முக்கியம். நல்ல பண்புகள், வர்ச்சூஸ் எல்லாமே சமூக உறவுகள்ல தான் வெளிப்படும். இதுக்கு நல்ல அரசியல் சூழலும் தேவை. அதனாலதான் அறிவியலும் அரசியலும் பிரிக்க முடியாதவைன்னு அவர் சொன்னார். கார்ல் மார்க்ஸ் இந்த சுய நிறைவை, செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்டை இன்னும் பரந்த அர்த்தத்துல பார்த்தாருன்னு சொல்றீங்க. இசை கேட்கறது, ஒரு பழத்தை சுவைக்கிறதுல கூட சுய நிறைவு இருக்குனார். ஆமா, சில சமயம் நம்ம நம்மள பத்தியே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஃபால்ஸ் கான்ஷியஸ்னஸ், அதுவும் நம்ம மகிழ்ச்சியை பாதிக்கும். சரி, மகிழ்ச்சி சும்மா மனசுல இருக்கிற உணர்வுன்னா அது சுத்தி இருக்கிற நிலைமையை பொறுத்தது. அரிஸ்டாட்டிலோட பார்வையில இந்த சமூக அரசியல் சூழல் இன்னும் முக்கியம். மகிழ்ச்சியை தவிர வேற என்னெல்லாம் வாழ்க்கையோட அர்த்தமா சொல்லப்படுது? அதிகாரம், அன்பு, கௌரவம், உண்மை, இன்பம், சுதந்திரம். பகுத்தறிவு, தன்னாட்சி, தேசபக்தி, கடவுள், தியாகம், தியானம், இயற்கையோட ஒன்றி வாழ்றது, இறப்பு, ஆசை, வெற்றி, உறவுகள், இப்படி பட்டியல் நீளுது. இதுல அதிகாரம், பணம் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு கருவிதானே தவிர அதுவே முடிவான அர்த்தமா இருக்க முடியாதுன்னு தோணுது. ஆமா, முதலாளித்துவம் என்ன பண்ணுதுன்னா இந்த வழிமுறைகளையே மீன்ஸ முடிவா, எண்டா மாத்திருது. பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே வாழ்ற மாதிரி. இதுவும் ஷோப்பனாவர் சொன்ன அந்த குருட்டு சித்தம் மாதிரி இருக்கு. எந்த நோக்கமும் இல்லாம இயங்குது. அதேதான், இறப்பு, டெத்து கூட ஒரு அர்த்தமா இருக்கலாம். ஃப்ராய்ட் சொன்ன மரண உள்ளுணர்வு, தேனதோஸ். இல்லனா எதுக்காகவாது சாக தயாரா இருக்கிறது, நம்ம வாழ்க்கை நிலையற்றதுன்னு உணர்ந்து வாழ்றது, தன்னை மறுத்து மத்தவங்களுக்காக வாழ்றது. புனித பவுல் சொன்ன மாதிரி இது அன்போட ஒரு வடிவம். வெறும் அறிவார்ந்த தியானம், இன்டெலெக்சுவல் கான்டெம்ப்ளேஷன் மட்டும்தான் வாழ்க்கையோட அர்த்தம்னு பிளேட்டோ, ஸ்பினோசா மாதிரி சிலர் சொன்னாங்க. ஆனா இது வாழ்க்கையோட அர்த்தம் ஏதோ ஒரு தத்துவம் மாதிரி, அதுவும் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியுங்கிற மாதிரி தோணுது. ஆமா, இங்கேதான் ஈகிள்டன் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரார். வாழ்க்கையோட அர்த்தம்ங்கிறது ஒரு தத்துவமோ ஒரு கோட்பாடோ இல்ல, அது ஒரு நடைமுறை, பிராக்டிஸ். நடைமுறையா? ஆமா, ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறை. அதை வாழ்ந்து பார்த்தாதான் புரியும். விட்கின்ஸ்டீன் சொன்ன மாதிரி பிரச்சனை தீர்க்கப்படுறதுல இல்ல, அது மறைஞ்சு போறதுல தான் இருக்கு தீர்வு. இது ஏதோ ரகசியம் இல்ல, இது அறநெறி சம்பந்தப்பட்டது, எத்திக்கல். அப்போ வாழ்க்கையோட அர்த்தம் என்னவா இருக்கும்? அத வாழ்க்கையோட தரம், ஆழம், தீவிரம்னு சொல்றீங்களா? இது கேட்க ரொம்ப சாதாரணமா தெரியுதே. தெரியலாம். பைபிள்ல மத்தேயு நற்செய்தியில இறுதி தீர்ப்பு பத்தி வரும்போது கூட ரொம்ப சாதாரணமான விஷயங்கள் தான் பேசப்படுது. என்னது? பசியா இருந்தவனுக்கு சாப்பாடு கொடுத்தியா, தாகமா இருந்தவனுக்கு தண்ணி கொடுத்தியா. இதத்தான் அன்பு, அகாப்பேன்னு சொல்றாங்க. இது காதல் உணர்வு இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை, மத்தவங்களோட தேவைகளை கவனிக்கிறது. அப்போ அன்பும் மகிழ்ச்சியும் ஒண்ணுக்கொண்ணு முரணா? மனிஷிங்கிறது அரிஸ்டாட்டில் சொன்ன மாதிரி நம்ம ஆற்றல்களோட சுதந்திரமான மலர்ச்சின்னா, அன்புங்கிறது அந்த மலர்ச்சியை சாத்தியமாக்குற பரஸ்பர உறவு. ஓ, இது நம்மளோட சமூக இயல்பையும் தனிப்பட்ட நிறைவையும் இணைக்குது. ஒருத்தரோட வளர்ச்சி மத்தவங்களோட வளர்ச்சிக்கு உதவியா இருக்கு. இது சுரண்டல், ஒடுக்குமுறை எதையெல்லாம் நிராகரிக்குது. இது தனிமனிதனை மட்டும் மையமா வைக்கிற தாராளவாத லிபரல் பார்வைக்கு எதிரானது. ஆமா, ஆக வாழ்க்கையோட அர்த்தங்கிறது முழுக்க முழுக்க தனிப்பட்ட விஷயங்கிற நவீன கால பார்வை முழுமையானது இல்லைன்னு ஈகிள்டன் சொல்றார். அர்த்தங்கிறது ஒரு பொதுவான, பரஸ்பரமான திட்டம். ஆமா, நம்மளோட இயல்பு, நம்ம உடல் சார்ந்த தேவைகள், உறவு, சமூகம், மரணம், விளையாட்டு, இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும். இதுக்கு ஈகிள்டன் ஒரு அருமையான உருவகம் தர்றாரு. ஜாஸ் இசைக்குழு, ஜாஸ் குரூப். ஆமா, அது ரொம்ப நல்ல உருவகம். அங்க ஒவ்வொரு கலைஞரும் தன்னோட தனித்திறமைய முழுமையா சுதந்திரமா வெளிப்படுத்துவார். சரி. ஆனா அதே சமயம் மத்தவங்க வாசிக்கிறத கேட்டு அதுக்கேற்ப தன்னை மாத்திக்குவார். ஒருத்தரோட சிறப்பான வாசிப்பு மத்தவங்களுக்கு உத்வேகம் கொடுக்கும். இங்க தனிமனித சுதந்திரமும் குழுவோட ஒட்டுமொத்த நன்மையும் முரண்படல. சுய நிறைவு, தன்னை மறக்கிறது, சாதனை, இன்பம், மகிழ்ச்சி, அன்பு எல்லாமே இங்க இணையுது. ஒருவேளை இதுதான் வாழ்க்கையோட அர்த்தமா இருக்குமோ? அதாவது
நம்ம இயல்ப மிகச் சிறப்பான முறையில மற்றவர்களோட இணைந்து உணர்ற நிலை. இது கேட்க ஒரு கற்பனாவாதம், யுட்டோப்பியன் மாதிரி தெரியுது. இப்படி ஒரு வாழ்க்கை சாத்தியமானு கேட்கலாம். ஆனா இது ஒரு திசைய காட்டுது. இந்த வாழ்க்கை முறை வேற எந்த பயனுக்காகவும் இல்ல. இப்படி வாழ்றதே ஒரு மகிழ்ச்சி. இந்த விதத்துல பார்த்தா வாழ்க்கையோட அர்த்தமின்மைக்கு ரொம்ப பக்கத்துல வருதுன்னு ஈகிள்டன் சொல்றார். எப்படி கடவுள் தனக்குத்தானே நோக்கமா, ஆதாரமா, மகிழ்ச்சியா இருக்காரோ அது மாதிரி. விட்கின்ஸ்டைன் சொன்ன மாதிரி நித்திய வாழ்வுங்கிறது எதிர்காலத்துல இல்ல, அது இங்க இப்பவே இருக்கு. ஆக டெரி ஈகிள்டனோட இந்த புத்தகம் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்ற கேள்வியை எடுப்பிலேயே கேள்வி கேட்டு, ஆமா, அர்த்தம் என்ற வார்த்தையின் பன்முகத்தன்மையை ஆராய்ந்து வரலாற்று ரீதியா இந்த கேள்வி எப்படி மாறி வந்திருக்குன்னு பார்த்து நாமளே அர்த்தத்தை உருவாக்கிக்கலாம் என்கிற நவீன கால பார்வையை விமர்சனம் செஞ்சு கடைசில அன்பு, மகிழ்ச்சி, மற்றவர்களோடு இணைந்து மலர்தல், அந்த ஜாஸ் குழு மாதிரி ஆகியவற்றை மையமாக கொண்ட ஒரு பார்வையை நமக்கு காட்டுது. சுருக்கமா சொல்லணும்னா ஈகிள்டன் என்ன சொல்ல வர்றாருன்னா, வாழ்க்கையோட அர்த்தங்கிறது ஏதோ மறைச்சு வைக்கப்பட்ட ரகசியமோ நம்ம தனியா தேடி கண்டுபிடிக்க வேண்டிய புதையலும் இல்ல. சரி, அது நம்ம எல்லோரோட பொதுவான இயல்புலையும் நம்மளோட பரஸ்பர உறவுகள்லையும் நாம வாழ்ற ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறையில தான் இருக்கு. அது நாம் எல்லாரும் சேர்ந்து உருவாக்குற ஒண்ணு. இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு சில புதிய யோசனைகளை கொடுத்திருக்கோம் நம்புறோம். ஈகிள்டனோட இந்த பயணத்துக்கு பிறகு உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. சொல்லுங்க. இந்த ஜாஸ் குழு உருவகம், அதாவது அர்த்தம் என்பது தனிப்பட்ட திறமையையும் கூட்டு முயற்சியையும் இணைக்கும் ஒரு பகிரப்பட்ட மலர்ச்சியில் இருக்கிறது என்பது, இது உங்களுடைய சொந்த வாழ்க்கையை எப்படி பார்க்க வைக்குது? நீங்க உங்களுடைய தனிப்பட்ட லட்சியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறீங்களா, அல்லது மற்றவர்களுடன் இணைந்து செயல்படும் போது ஒரு குழுவாக மலரும் போது கிடைக்கிற நிறைவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறீங்களா? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த அலசலில் சந்திப்போம். நன்றி. நன்றி.